ஹலோ ஆல். இன்னைக்கு நான் விளையாண்ட கேம் எனக்கு பிடிச்ச ஒரு கேமை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கேம் வந்து ஒயிட்டு ஒரு விமன் கிராண்ட் மாஸ்டர், பிளாக் நான் விளையாண்டேன். ஒயிட்டோட ரேட்டிங் 2320, நான் 2058 இந்த டோர்னமெண்ட் ஆடும்போது 2017 நேஷனல் ஏல இந்த கேம் நாங்கள் விளையாண்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒயிட் பான் D4 ஆடினாங்க, பிளாக் நான் நைட் ஆஃப் 6, C4 ஆடினாங்க, பான் E6 ஆடினேன், G3 ஆடினாங்க. ஸோ ஓப்பனிங் கேட்டலான் போயிடுச்சு. ஸோ கேட்டலான் ஓப்பனிங் நான் D5 ஆடினேன், மெயின் லைன் தான் விளையாண்டேன். Knight of 3, bishop E7, bishop G2, castle, இது எல்லாமே ஓப்பனிங். கேசல் இந்த இடத்துல D into C4. ஸோ இந்த இடத்துல இது பேர் ஓப்பன் கேட்டலாம். ஸோ இந்த D into C4, எஸ், அந்த பானை ஒயிட் ரொம்ப நேரமா கொடுத்துட்டு தான் இருக்காங்க அண்ட் பான் ஈஸியா ரிட்டர்ன் போயிடும். இப்போ குயின் C2 ஒரு குயின் A4 வச்சு அந்த C4 பானை ஈஸியா அடிச்சிருவாங்க. நம்ம இதை சப்போர்ட் பண்ணலாம் ட்ரை பண்ண முடியாது. நீங்க பான் B5 நாடி இதெல்லாம் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா NE5 நாடி இந்த டிஸ்கவர்ல A8 போயிடும். ஸோ C4 பான் நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ண முடியாது. அது நம்ம ஆல்ரெடி அடிச்ச பான் தானே, அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னன்றது தான் பார்க்கணும். கொடுக்கும் போது அகேன் வித் டெம்போ நெக்ஸ்ட் பீஸ் டெவலப் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். A6 ஐடியா என்னன்னா, அவங்க C4 அடிக்கும் போது B5 டெம்போட வந்துடும். ஏன்னா நீங்க அந்த B5 சும்மா ரேண்டமா பண்ணீங்கன்னா ஒயிட் NE5 வைப்பாங்க, டிஸ்கவர் அட்டாக்ல போயிடும். சரியா? இப்போ அவங்க குயின் அடிக்கும் போது B5, ஸோ இப்போ அவங்களால அந்த நைட்லாம் ஆட முடியாது, அவங்க குயின் அட்டாக் இல்லையா? ஸோ குயின் அட்டாக் குயின் எடுத்துதான் ஆகணும். என்னோட பிஷப் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் எனக்கு ஓப்பனிங் தெரியும். இதுக்கு அடுத்து என்னன்னா, ஜஸ்ட் ஜென்ரல் பிளான். நான் கேம்ஸ் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ND7, பான் C5, ரூக் C8 இந்த மாதிரி மிடில் கேம் விளையாண்டுருந்தாங்க. ஓகே, இந்த பிளான் நான் விளையாடலான்ட்டு போயிட்டேன். இந்த இடத்துல ஒயிட் பிஷப் D2 ஆடினாங்க. ஸோ எனக்கு அந்த 2017 நேஷனல் அந்த டைம் எனக்கு இதோட மெயின் லைன் தெரியாது. ஆக்சுவலி இந்த வேரியேஷன் எப்படி கண்டினியூ பண்ணணும்னா, பிஷப் E4 வந்துட்டு நைட் C6, ரூக் A7 சம்திங் டிஃப்ரெண்டா போகும். ஓகே, ஸோ எனக்கு அந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், ஓகே நம்ம ஜென்ரல் பிளான் தானே ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ND7 ஆடிட்டேன். ஆனா இதுல என்ன பிரச்சனை, ND7 பிளான் என்ன, பான் C5 தானே. ஒயிட் என்ன பண்ணிட்டாங்க, பிஷப் A5 ஆடிட்டு இந்த C5 பிளான லாக் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னால அந்த பான் C5 எனக்கு தெரிஞ்ச பிளான் விளையாட முடியல. ஸோ இப்போ எனக்கு அந்த டோட்டலா ஓப்பனிங் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சரி, மறுபடியும் நான் C8க்கு என்ன பண்ணலாம், நான் என்ன யோசிச்சேன்னா, சரி இப்போதைக்கு வரல, ஏன்னா C5 ஆடினா பின்னா இருக்கு, குயினை மூவ் பண்ணாதான் என்னால C5 ஆட முடியும். ஸோ அந்த கேம்ல நான் யோசிச்சதை சொல்றேன். அப்போ நான் குயினை மூவ் பண்ணும்போது எனக்கு C7 பான் போகுது. அப்போ நான் C7 சப்போர்ட் பண்ணணும், குயினை மூவ் பண்ணணும், அப்புறமா தான் நான் C5 புஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூக் C8 ஆடினேன். ரூக் C8 ஐடியா, நான் இப்போதைக்கு இந்த பானை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், ஐடியா குயினை மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் D2 ஆடினாங்க, குயின் A. ஸோ ஐடியா அகேன் பான் C5. இந்த C5 வச்சா மட்டும்தான் பிளாக்கால கொஞ்சம் சஸ்டெயின் ஆக முடியும், அப்போதான் போர்டு ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த C7 பான் பேக்வேர்ட் பான், நமக்கு கண்டிப்பா பேக்வர்ட் போன் இருக்கும். ஆனா இந்த பேக்வர்ட் போன் எங்க இருக்கு, ஒயிட்டோட செமி ஓப்பன் ஃபைல்ல இருக்கு. ஸோ ஆப்போனண்டோட செமி ஓப்பன் ஃபைல்ல இருக்கிற பேக்வர்ட் போன் ரொம்ப வீக். அது அந்த C7ல ஹோல்ட் ஆயிட்டா அது ரொம்ப வீக்கா இருக்கும். நான் C6 ஆடினா அந்த பான் ப்ரொடெக்டட், ஆனா இந்த B7 பிஷப் டோட்டலா லாக் ஆயிடும். NE5 ஆடி அண்ட் அப்பயும் C7 பான் வீக் தான். ஸோ நான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல பான் எடுத்து C5 வச்சு ஆகணும். அகெயின் பின்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு சரி ஓகே அட்லீஸ்ட் இப்போ நம்ம C5 வைக்கலாம்னு பார்த்தா அவங்க பான் B4 ஆடினேன். பான் B4 ஆடினதுக்கு அப்புறம் என்னோட டோட்டல் பிளான் அந்த C5 வரல. ஆனா இதுல நான் என்ன பார்த்தேன்னா, ஆப்போனண்டோட பிஷப் A5 லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவங்க பிஷப் A5ல இருந்து எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்ஸ்டட் எனக்கு அந்த பான் C5 வரல. அண்ட் A5 பிஷப்பை நம்மளால அட்டாக் பண்ணவும் முடியாது. B5 ஆல்ரெடி புஷ் பண்ணிட்டதுனால இது அவுட் போஸ்ட் தான். பானை வச்சு அட்டாக் பண்ண முடியாது, பீஸ் வச்சு வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் அகெயின் எனக்கு அந்த கேம்ல என்ன ஆடுறதுன்னு தெரியல. சரி, ஓன் கேம் தான் போயாகும். சரி என்ன பண்ணலாம், மறுபடியும் C7 ஹேங்கிங்ல இருக்கு. நான் பிஷப் D8 ஆடினேன். டக்குன்னு எந்த பிளானுமே இல்லை. ஸோ பொறுமையா நைட் அண்ட் பிஷப்பை மேன்வர் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் D8 ஆடினேன். குயின் மூவ் பண்ணாங்க, நைட் எடுத்துட்டு நைட் C6ன்னு போயிட்டு A5 அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நைட் B8, நைட் C6ன்னு போனேன். அவங்க ரூக் A7 வந்தாங்க, நைட் இன்டு A5, நைட் இன்டு A5. இப்போ எனக்கு இந்த பிஷப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பிஷப் குட் பிஷப், B7 பிஷப் குட் பிஷப், அது சூப்பர் டைகனல் இருக்கு. இந்த பிஷப்பை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, அதை நான் காப்பாத்தி தான் ஆகணும். பிஷப் D5 ஆடிக்கிறேன். ஆப்போனன்ட் NE5, ஏன்னா இந்த பிஷப் குட் பிஷப் இல்லையா? ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக நைட்டை மூவ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் என்னால அவாய்ட் பண்ண முடியாது. ஒண்ணு நான் அடிக்கணும், நான் அடிக்கலன்னா அவங்க அடிச்சிருவாங்க. ஸோ இனிமே இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால பிஷப் இன்டு G2 எக்ஸ்சேஞ்ச் அடிச்சுதான் ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, என் C7 பான் C5ல ரொம்ப லாக் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நான் போய் அந்த பிஷப்பையாச்சும் அடிச்சிருக்க கூடாது, அந்த பிஷப்பையும் அடிச்சிட்டேன். இப்போ பிஷப் இருந்தாலாச்சும் பிஷப் வேற எங்கேயும் போயிருக்காது. இப்போ என்ன பிரச்சனை, நைட் இருக்கு. நைட் அவங்களால ஈஸியா எங்க வேணாலும் எடுக்க முடியும். நைட் ஈஸியா C6 எடுத்திருக்கலாம், B3 எடுத்திருக்கலாம். அண்ட் இன்னொன்னு B3 எடுத்தா C5 அவுட் போஸ்ட். ஸோ C5ல அவங்களுக்கு அவுட் போஸ்ட் வந்துருச்சு, C6ல ஸ்கொயர் வீக் ஆயிடுச்சு, இந்த C7 பானும் போயிடுச்சு. ஸோ அந்த மிடில் கேம் பிளான் தெரியாததுனால எனக்கு இந்த இடத்துல டோட்டலா மைனஸ் ஆயிடுச்சு. சரி அகெயின் என்ன பண்றதுன்னு தெரியல, விளையாடுவோம். இனிமே அவங்களும்
விமன் கிராண்ட் மாஸ்டர் அவங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டா தான் வந்தாங்க. ஸோ எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு இந்த இடத்துல. பொசிஷன் மைனஸ்னு தெரியுது, பொசிஷனலி இது மைனஸ் தெரியுது, பட் ஸ்டில் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நைட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. நைட் C6 இந்த போனை டோட்டலா லாக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இந்த பிஷப் எடுத்து ஆகணும். பிஷப் F6 யோசிச்சேன், பட் ஆஃப்டர் பிஷப் F6 அகைன் என்னோட 2 ரோக்குக்குமே மூவ் இல்லை. ஸோ இந்த ஃபைல் தான் செமி ஓப்பன் ஃபைல். ரூக் D8 வச்சு தான் ஆட முடியும், அந்த ரூக்குக்கு மூவ் இல்லை, பொசிஷன் பாசிவ். பத்தாததுக்கு E4 E5 வேற வருது. சரி அவங்க E4 E5 ஆடினாங்கன்னா இந்த பிஷப் எடுத்துட்டு எங்க போறதுன்னு தெரியல. ஏற்கனவே ரூக் பாசிவ், இப்போ பிஷப்பும் பாசிவா இருக்கு. சரி என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு F5 வச்சிட்டேன். F5 தப்பு. பேசிக்கா பான் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது ஒரு பானை மூவ் பண்ணும்போது நியர்பை ஸ்கொயர் வீக் ஆகும். ஏன்னா அந்த கேம் ஆடும் போதே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் F5 அந்த அளவுக்கு கரெக்ட் கிடையாதுன்ட்டு. ஏன்னா F5 ஆடும்போது எனக்கு அந்த E5 ஸ்கொயர் போகுது, E6 பான் பேக்வர்ட் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சேன். ஆனா எனக்கு அந்த F5 வைக்காம பிஷப் F6 வைக்கவும் முடியல. ஸோ F5 வைக்கவும் நான் பிஷப் F6 வச்சாலுமே அந்த E4 E5 வருது. ஸோ பொசிஷன் ஒன்று அப்படி பாசிவ் ஆகுது. F5 வச்சா E5 வீக் ஆகுது, E6 வீக் ஆகுது. அண்ட் எதுவுமே பண்ணாம விட்டா எனக்கு விளையாடுறதுக்கே பீஸ் இல்லை. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ ஏதாச்சும் ஒரு பீஸ் நம்ம கண்டிப்பா ஆடிதான் ஆகணுன்றதுக்காக F5 ஆடினேன். அகைன் எனக்கு இந்த பொசிஷன் ரொம்ப பாசிவா இருக்கு. நான் எந்த பீஸையும் ஃப்ரீயா கொடுக்கல, பட் ஸ்டில் அந்த பொசிஷனே ரொம்ப பாசிவா இருக்கு. சரி F5 பிஷப் F6 கொஞ்சமாச்சும் ரூக்கிங். எனக்கு பான் வீக்குன்னு தெரியும், E6 பான். அகைன் F பான் மூவ் பண்ணும்போது E6 பான் பேக்வர்ட். ஸோ C7 ஆல்ரெடி பேக்வர்ட், வீக்னஸ் தெரியுது, பட் ஸ்டில் எனக்கு எல்லா பீஸுமே பாசிவா இருக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் ஆட ட்ரை பண்ணலாம். ஸோ F5 வச்சா அட்லீஸ்ட் பிஷப் F6, ரூக் E8, பான் E5 எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சும் பொசிஷனை ஆக்டிவா வச்சுக்க முடியுதா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் F5 ஆடினேன். குயின் B3 கரெக்டா E6 பான் வீக்கு அங்க டார்கெட் பண்ணாங்க. பிஷப் F6, ரூக் C5 ஆடினாங்க. ரூக் C5 பிளான் என்ன அப்படின்னா ரூக் இன்ட்டு F5. ஏன்னா E6 பான் பின்ல இருக்கு இல்லையா, பின்ல இருக்குன்றதுனால ரூக் இன்ட்டு F5 வேற போகுது, நம்ம அதையும் டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். கிங் H8. ஸோ இப்போ அகேன் எனக்கு இந்த E6 பான் வீக்கு, A6 பான் வீக்கு, C7 பான் வீக்கு. ஸோ ஏதோ ஒரு பான் பிரேக் நடந்துதான் ஆகும். அந்த C பான் என்னால புஷ் பண்ணவும் முடியல. சரி ஓகே E3 ஆடினாங்க. அவங்க ஜஸ்ட் பொசிஷன் செட் பண்ணி தான் ஆடினாங்க. ரூக் E8, ரூக் ஆஃப் C5. எந்த பிரேக்குமே ஒயிட் ஆக்சுவலி அவசரப்பட்டு பண்ணவே இல்லை. ஏன்னா என்னால எதுவுமே ட்ரை பண்ண முடியல. ஸோ அவங்களாம் அவசரப்பட்டு டக்கு E4 D5 A4 எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாதான் என்னால கொஞ்சமாச்சும் பேலன்ஸ் பண்ணிருக்க முடியும். அண்ட் எதுவுமே பண்ண முடியல. இந்த பொசிஷன் எங்க என்னால எப்ப C5 வைக்க முடியலையோ எனக்கு அந்த இடத்துல என்ன பண்றது தெரியல. ஸோ அங்க இருந்து ஒரு பொசிஷன், அந்த பொசிஷனல் டவுன்லேயே தான் எனக்கு அந்த கேம் மூவ் ஆயிட்டே இருக்கு. பொசிஷனல் டவுன்லேயே தான் ஆயிட்டு இருக்கு. சரி அகேன் ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்றது தெரியல. ஸோ ஒப்போனன்ட் வந்து என்ன பண்றாங்க, இந்த C7 ஷார்ப்பா டார்கெட் பண்ணிட்டாங்க. C7 டார்கெட் பண்றாங்க. இன்னும் எப்படி விட்டாலும் குயின் C2 வரப்போகுது. இந்த பான் மேல 3 அட்டாக்ஸ் வரப்போகுது. என்னால தேர்ட் டிஃபென்ஸ் கொடுக்க முடியல கேம்ல. ஸோ தேர்ட் அட்டாக் கொடுக்கும் போதே எனக்கு அந்த பான் போயிடுச்சு. சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் என்னால, ஓகே அந்த பான் போனா போட்டோம், அந்த பான் என்னால டிஃபெண்ட் பண்ண முடியல, அது போனா போட்டோம். அட்லீஸ்ட் அதை கொடுத்துட்டாச்சும் ரிமைனிங் பீசஸ் ஆக்டிவா வச்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ E5 பிரேக் பண்ணி இந்த பிஷப் ஆக்டிவா பண்ணா கொஞ்சமாச்சும் பிளேக்கு சான்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக ரூக் A8. ஸோ அகேன் இந்த பான் அடிச்சா இங்க A5 ஏதாச்சும் ஒரு பிரேக் பண்ணலாம், H6 ஆடிட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்றதுக்காக ரூக் A8 போயிட்டேன். குயின் C2, குயின் D6. ஸோ C7 அடிக்கும் போது டெம்போட போயிடக்கூடாதுன்றதுக்காக குயின் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் H6, NE5 ஆடினாங்க. நைட் E5, கிங் H7. ஜஸ்ட் பிளான் என்ன, இந்த பான் போகுது பட் அடிக்க முடியாது, அடிச்சாங்கன்னா பிஷப் E5, பான் E5, குயின் E5. ஏன்னா C7 பான் எனக்கு வீக் பான், அந்த வீக் பானை கொடுத்துட்டு இந்த D4ல இருக்கிற நல்ல பானை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். அண்ட் அதுலயும் என்ன ஆச்சுன்னா ஆப்போனன்ட் அதை அடிக்காம என்ன பண்ணிட்டாங்க, கிங் H7. ஆக்சுவலி இந்த இடத்துல கிங் H7 மிஸ்டேக். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணுவோம். C6 எனிவே போச்சு, அடிச்சா E5 கிடைக்குது, ஜஸ்ட் ஒரு வெயிட்டிங் மூவ் பண்ணுவோம். திருப்பி நைட் எடுத்தாங்கன்னா E5 பிரேக் பண்ணலாம். வெயிட்டிங் மூவ் பண்றதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம கிங் H7 மிஸ்டேக். கிங் H7 வச்சதுனால என்ன ஆயிடுச்சு, F1 பின் ஆயிடுச்சு. F1 பின் ஆனதுனால ஒப்போனன்ட் G4 இந்த பின்டு பீஸ் மேல எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் போட்டு அந்த F5 பான் எடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே பொசிஷன் டவுன்ல இருக்கேன், இதுக்கப்புறம் பான் போயிடுச்சு. ஸோ பான் போனதுக்கு அப்புறம் மெட்டீரியல் வைஸாவும் டவுன். ஸோ அகேன் காப்பாற்ற முடியாது, முடிஞ்ச அளவுக்கு பொசிஷன் ஹோல்ட் பண்ணி ஆகணும். பிஷப் இன்ட்டு E5, D இன்ட்டு E5, குயின் D8 ஆடினேன். ஏன்னா F5 பான் ஃப்ரீயா போகுது. ஸோ C7 இந்த போன் போச்சுன்னா பரவாயில்ல, அது ஒரு பேக்வேர்ட் போன், அது எனிவே நம்மளால காப்பாற்ற முடியாது. அண்ட் F5 போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ குயின் D கிட்டத்தட்ட நான் பார்த்த ஒன்லி மூவ். ஸோ அவங்க G இன்ட்டு F5 அடிக்கும் போது குயின் G5 செக்ல F5 அடிச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இங்க ஒயிட் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, இது பின்ல தானே இருக்கு, ஸோ பின்ல தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அவங்க ஹோல்ட் பண்ணி அடிச்சிருக்கலாம். எக்ஸாம்பிள் கிங் H1 போயிட்டு குயின் G5, ரூக் G1 வந்துட்டு கொஞ்சம் பொசிஷனை செட் பண்ணிட்டு பொறுமையா கூட அந்த F5 அடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க டக்குன்னு அவசரப்பட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ C7 பான் அடிச்சாங்க, எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, எனிவே குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ மிடில் கேம் ப்ராப்ளம் வந்து கிராஸ் ஆகி நான் என் கேம் வந்துட்டேன். ஆனா என் கேம் எப்படி வந்துட்டேன்னா,
சேம் அந்த பொசிஷன் டவுன் இருக்கு. போர்ட்ல 2 பேருக்கு இடையுமே ரூக் இருக்கு. ஆனா ஆப்போனன்ட் கிட்ட இருக்கிற 2 ரூக்குமே எங்க இருக்கு? ஓப்பன் ஃபைல்ல இருக்கு. அண்ட் அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு. இந்த ஓப்பன் ஃபைல் ஒரு ரூக் ஆல்ரெடி 7th ரேங்க் வேற வந்துருச்சு. ஓப்பன் ஃபைலும் வந்தாச்சு, 7th ரேங்க்கும் வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல செகண்ட் ரூக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த C7ல இருக்கிற ரூக்கு வந்து B7 D7 எங்கேயாச்சும் எடுத்துட்டு செகண்ட் ரூக் எடுத்துட்டு C7 வந்து G7 டார்கெட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்க மெயின் பிளான். நம்மளோட 2 ரூக்கும் ஏற்கனவே பாசிவா வேற இருக்கு. ஆல்ரெடி பிளாக்கு பான் டவுன் வேற. இந்த பிளான் மட்டும் இல்லாம ஒயிட்டுக்கு வந்து இன்னொரு பிளான் இருக்கு. F4 ரூக் G2 ஆடினா கூட G7 டார்கெட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 3 பான் ஐலாண்ட் இருக்கு. பிளாக்குக்கு 3 பான் ஐலாண்ட் அண்ட் அதுலயும் இருக்கிற 3 வீக் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா G7 வீக்கு, E6 வீக்கு, A6 வீக்கு. நாம ஒயிட்டுக்கு எங்க டார்கெட் பண்ணலாம்னா A3 வீக்கு, F2 வீக்கு, H2 வீக்கு. ஸோ எப்போதுமே என் கேம் போயிட்டோம் அப்படின்னா ஆப்போனண்டோட வீக் பாயிண்ட்ஸ், அன்ப்ரொடெக்டட் பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட் சப்போர்ட் இல்லாத பாயிண்ட்ஸ், பேக்வர்ட் பாயிண்ட்ஸ், அதை தான் நம்மளால டார்கெட் பண்ண முடியும். அவங்களுக்குமே அதுதான். ஸோ இப்போ ஆப்போனண்ட் இந்த 3 பாயிண்ட் டார்கெட் பண்ணலாம், நாம அதை டார்கெட் பண்ணலாம். ஒன்ஸ் ஸோ இப்போ நான் இப்போ F2 பேக்வர்ட் பாயிண்ட் சொல்றேன். F1 அவங்க புஷ் பண்ணிட்டாங்கன்னா E3, E புஷ் பண்ணாங்கன்னா F4. ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் புஷ் பண்ணும்போது அந்த பேக்வர்ட் பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகும். பட் ஒரு பாயிண்ட் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு பேக்வர்ட் பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த கேம் வந்து நான் இது ஆடும்போது 34th மூவ். ஸோ இது வந்து நேஷனல் ஏ டோர்னமெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு 40 மூவ்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டைம் கண்ட்ரோல் எப்படி இருக்கும்னா 90 minutes plus 30 seconds இன்க்ரிமெண்ட். நம்ம நார்மலா விளையாடுற கிளாசிக்கல் ஈவெண்ட் அது போக நீங்க 48 மூவ் கம்ப்ளீட் பண்ணும்போது பிளஸ் 30 minutes ஆட் ஆகும் அண்ட் பிளஸ் 30 seconds இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ 90 minutes ஃபர்ஸ்ட் 40 மூவ்ஸ்க்கு 40 மூவ்ஸ் முடிஞ்ச உடனே எக்ஸ்ட்ரா 30 minutes வரும். இது இந்த எக்ஸ்ட்ரா 30 minutes எதுக்காக லேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபுல் டைமே நம்ம முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. 40 மூவ்ஸ்க்கு அப்புறம் விளையாடுற கேமுக்கு எக்ஸ்ட்ரா கிளாக் இருக்கணுன்றதுக்காக. இது நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல நடக்கும். அண்ட் இந்த நேஷனல் ஏ ஃபார்மேட் இப்போ நடக்கிறது இல்லை. இப்போ டேரக்டா நேஷனல் ஓப்பன், நேஷனல் சீனியர் ஒரே ஒரு நேஷனல்ஸ் தான் இருக்கு. முன்னாடி வந்து எப்படி இருக்கும்னா நேஷனல் பி, நேஷனல் ஏ இருக்கும். ஸோ பில குவாலிஃபை ஆகிற டாப் 8, ஸோ விமன் கேட்டகரி நான் சொல்றேன், பில குவாலிஃபை ஆகிற டாப் 8 அண்ட் அது போக அண்ட் ரேட்டிங் ஆர்டர்ல டாப் 3 அண்ட் அது போக ப்ரீவியஸ் இயர் நேஷனல் ஏ சாம்பியன். இந்த மாதிரி மொத்தமா 12 பேர் தான் நேஷனல் ஏ ஆட முடியும். ஸோ இந்த வருஷம் நான் நேஷனல் பில நான் 5th வந்ததுனால நான் நேஷனல் ஏ குவாலிஃபை ஆயிருந்தேன். ஸோ அந்த 12 பேருமே மீதி இருக்கிற 11 பேரோட ரவுண்ட் ராபின் மாதிரி ஆடும். ஸோ மீதி இருக்கிற 11 பேரோட ரவுண்ட் ராபின் மாதிரி ஆடி அந்த 11க்கு யார் ஜாஸ்தி பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க நேஷனல் ஏ சாம்பியன். ஸோ இப்போ நான் அந்த 34th மூவ்ல இருக்கேன். இப்போ நான் 40th மூவ் டச் ஆகுற வரைக்கும் நான் அந்த கேம் என்ன பண்ணி ஆகணும், ஹோல்ட் பண்ணி ஆகணும். எனக்கு அந்த டைமும் வேணும் அண்ட் கேமும் வேணும். ஓகே, ஸோ இப்போ என் கேம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அகேன் இப்போ என் கேமோட பேசிக் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிடலாம். என் கேம்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ்னா கிங்கு. சரி, கிங்க கொண்டு வந்துடலாம்னு முடிவு பண்றேன். ஏன்னா இப்போ நான் எந்த ரோக்கையும் எடுக்க முடியாது. 2 ரோக்குமே வந்து E6யும் A6யும் ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ G7 ப்ரிவென்ட் பண்றதுக்கு நான் ஒரு ரூக் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் E6 ஆகி. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ரூக் எடுத்துட்டேன்னா ஆப்போனன்ட் இந்த ரூக் எடுத்து செய்து வைப்பாங்க. எனக்கு எனிவே இந்த 2 ரூக் பானுமே ஹேங்கி. ரூக் E7 இருக்கு. எப்படி பார்த்தாலும் பிளாக்கால எல்லா பானையும் காப்பாற்ற முடியாது. 3 பான் ஐலாண்ட் இருக்கு, 2 ரூக் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுவும் பண்ண முடியாது. சரி, கிங்க கொண்டு வந்துடலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். அதனால KG6 ஆப்போனன்ட் என்ன பண்ணாங்க, F4 ஆடி E5 போன சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ அவங்க பிளான் என்ன, கிங் எடுத்தா G7 போகுது அண்ட் இன்னொன்னு எடுக்கனாலும் ரூட் G2 செக்ல G7 பான் போயிடுது. ஏற்கனவே பான் டவுன். இப்போ எனக்கு செகண்ட் பான் வேற போகுது. பட் பரவாயில்ல, வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எப்போதுமே நம்ம அந்த மெட்டீரியல் டவுன்ல இருந்தாலும் இருக்கிற பீசஸ் எத்தனை பீஸ் இருக்கும், இருக்கிற பீசஸ் ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த பொசிஷன் பேலன்ஸ் பண்ண முடியும். சரி, அதனால கிங்க நம்ம ஆக்டிவா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் F5 ஆடிட்டேன். மறுபடியும் அந்த G7 போன ஃப்ரீயா கொடுத்தேன். G7 அடிச்சாங்க, கிங் E4. ஸோ யோசிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் 3 மூவ்ஸ் என்ன ஆயிடுச்சு, KG6 போனேன், F5 போனேன், KE4 கொண்டு போயிட்டு செட்டில் ஆயிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட்டால பிளாக்கோட கிங்குக்கு செக் கொடுக்கவே முடியல. ஸோ ரூக் C4ல செக் இல்ல, ரூக் G4ல செக் இல்ல, E5ல செக் இல்ல, எந்த பக்கமும் செக் கொடுக்க முடியாம கிங் E4ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க F4 மூவ் பண்ணிட்டாங்க. F4 மூவ் பண்ணதுனால இந்த E3 ஹேங்கிங். ரைட்டா, இப்போ இந்த E3 சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூக் G3 ஆடி இப்படி E3 சப்போர்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா பிளாக்குக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு, நான் என்னதான் பாசிவா டிஃபெண்ட் பண்ணாலும் ஆப்போனன்ட் ரூக் என்ட்ரை ஏதோ ஒரு பான் அடிச்சிடும். ஸோ அதே மாதிரி அவங்க இதை பாசிவா டிஃபெண்ட் பண்ணாலும் இப்போ என்னோட 2 ரூக்கையும் நான் யூஸ் பண்ணுவேன். ரூக் கிங் யூஸ் பண்ணுவேன், ரூக் D1 வருவேன், நெக்ஸ்ட் ரூக் யூஸ் பண்ணுவேன், ரூக் D2 வருவேன், ரூக் D3 போயிட்டு A3 டார்கெட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பிளாக் நான் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒயிட்டோட இந்த E3யும் A3யும் ஹேங்கிங்.
ஸோ இப்போ அவங்க பாஸ்வேர்ட் டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டில் நான் 2 போன் டவுன், அந்த 2 போன் எங்க இருக்குன்னா இங்க 2 இருக்கு, அந்த 2 போனையும் எங்க வச்சு லாக் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ எப்போதுமே ஒப்பனண்ட் வச்சிருக்க போன் அவங்க கிட்ட நம்ம கிட்ட இல்லாதது என்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை அவங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் அட்வான்டேஜ். அந்த 2 போனை அவங்க ஷோ பண்ணிட்டாங்க, அதை கனெக்டட் பாஸ்டு போன் ஆக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு அட்வான்டேஜ். ஆனா நான் அதை பண்ண விடாம ஜஸ்ட் அந்த கிங்க கொண்டு போயிட்டு 2 போனையும் எந்த 2 போன் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்களோ அதை நான் ஜஸ்ட் லாக் பண்ணியாச்சு. இப்போ அகேன் அவங்களுக்கு அந்த போன் டக்குன்னு குவீன் ஆகல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க இந்த இடத்துல, சரி இனிமே அவங்க ரூப் G3 சப்போர்ட் பண்ணல, சப்போர்ட் பண்ணாம ரூப் G6 ஆடினாங்க. E3 பான் அடிச்சேன், இங்க வந்தாங்க. ஸோ E6 டார்கெட், H6 டார்கெட், A6 டார்கெட், அதாவது என்னோட மொத்த பேக்வர்ட் பானும் லைனா 6 ரேங்க்ல மாட்டிக்கிச்சு. அகேன் என்னால டிஃபெண்ட் பண்ணி ஆடவே முடியாது. எவ்வளவு டிஃபெண்ட் பண்ணாலும் டிஃபெண்ட் பண்ணும்போது பொசிஷன் மைனஸ் தெரிஞ்சுச்சா நம்ம என்ன பண்ணிடலாம், கவுண்டர் அட்டாக் போயிடலாம். பொசிஷனை டிஃபெண்ட் பண்றதை விட்டுட்டு ஆப்போனன்ட் அட்டாக் பண்ண போயிடலாம். E3 அடிச்சாச்சு, நெக்ஸ்ட் நான் F4 அடிக்கணும். E6 அடிச்சு அவங்க E5 டிஃபெண்ட் பண்ணாங்க. அடிச்சுட்டு சரி ஆல்ரெடி சொன்னதுதான், A6 டிஃபெண்ட் பண்றேன்ட்டு ரூக்கெல்லாம் பாஸா வச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் இந்த E5 போனையும் அடிச்சாச்சு. அவங்க அதுக்கு பதிலாக H5 அடிச்சாங்க. ஸோ டோட்டலா எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ என் பொசிஷன் ரொம்ப பாசிவ் கிடையாது, இருக்கிறதே ரொம்ப கம்மி பீஸ். பட் ஸ்டில் நான் பான் டவுன்ல இருக்கேன். இந்த ஹெச் போன் அவங்களுக்கு பாஸ்டு போன். ஓகே, ஹெச் போன் என்னால ஸ்டாப் பண்ண முடியும், ரொம்ப சிம்பிள். இந்த கிங் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஹெச் போன் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஈஸியா ட்ரா பண்ணிடலாம். பட் என்ன பிரச்சனை, இந்த சைட்ஸ்ல எக்ஸ்ட்ரா பான்ஸ் இருக்கு. இந்த சைட்ஸ்ல எக்ஸ்ட்ரா பான் இருக்குன்றதுனால நீங்க நான் கிங் எடுத்துட்டு போயிட்டு இந்த ஹெச் போனை ஸ்டாப் பண்ணேன்னா அப்புறம் இந்த சைட்ல இருக்கிற பான்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அங்க 2 போன் இருக்கு, ஒரு போன் இல்லை 2 போன் இருக்கு, அங்க வின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்னால் டைரக்டா இந்த பக்கம் வர முடியாது. அகேன் அவங்களோட வீக் போன் A3 போன், அந்த A3 அடிச்சாதான் என்னால் அடுத்து ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால இங்க வந்துட்டேன். இப்போ என்னோட பிளான் என்ன, நான் இங்கே போயிட்டு இந்த 2 போனையும் அடிக்க போறேன். இந்த 2 அடிச்சிட்டேன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் போன் தான், எனக்கு 2 பாசிட்டிவ் போன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அந்த பான் கிட்ட வந்துருச்சுன்னா ரூக்கை கொடுத்துட்டு கூட நான் ஏ போனை குவீன் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ பிளாக்கு அகெயின் கவுண்டர் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரூக் G3 ஆடி இந்த மாதிரி இப்போ நான் கிங் B3 போனேன்னா ரூக் இங்கேன்னு வச்சு சப்போர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு ஹெச் போனை வின் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அகெயின் எனக்கு தேவை அந்த பானை ஃப்ரீயா அடிச்சு வின் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அட்லீஸ்ட் இந்த பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா ஹெச் போன் வின்னு கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணா நான் எப்படியாச்சும் ட்ரா பண்ணி தான் ஆகணும், மைனஸ்லாம் ஆடிட்டு இருக்கேன். ஸோ A5 ஒரு போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணேன். BA5 ரூக் A5 ரூக் G3 வந்தாங்க. ரூக் A4லாம் ஆட முடியாது, ரூக்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இந்த பி போன் வந்து ஃபோர்ஸ்டா குவீன் ஆயிடும். ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா 40 மூவ்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிளஸ் 30 மினிட்ஸ் ஆட் ஆயிடுச்சு. பட் டைம் இருக்கு, நல்லா யோசிச்சு விளையாடலாம். ஸோ அகெயின் கிங் D4. ஸோ அகெயின் இதுவும் ஏ போன் தான். எப்படி பார்த்தாலும் 2 பக்கமும் இருக்கிற பான் வந்து ரூக் போன் தான். ஸோ ரூக் போன் அப்படின்றதுனால பிளாக்கு ட்ரா பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ட் ஸ்டில் ஒயிட்டுக்கு வின்னிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. பட் அந்த என் கேம் வந்து ரொம்ப டீப்பா விளையாடணும். ஸோ ப்ராக்டிக்கலா ஆன் த போர்ட்ல இருக்கிற கம்மி டைம்ல விளையாடுறது கஷ்டம், அவ்வளவுதான் 2 பேருக்குமே. ஸோ ரூக் H3 ஆடி அவங்க ஹெச் போன் ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. அகெயின் எனக்கு தேவை இந்த போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஹெச் போன் ட்ரா பண்ணிடலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ண மட்டுமே போதும். ஸோ கிங் E5 வந்தேன், கிங் F6 வந்தேன். இந்த இடத்துல கிங் G6 ஆட முடியாது, பான் ஸ்ட்ரெயிட்டா குவீன் ஆகுது. ஸோ ரூக் 8 வந்துதான் ஆகணும். ஸோ ஐடியா H7 ஆடினாங்கன்னா KG7 இங்க வந்து பான் போகுது. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிங் F2 ஆடினாங்க, KG6 கிங்கை வச்சு நான் இதை லாக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவங்க குவீன் பண்ணியிருந்தாங்கன்னா கூட கஷ்டம் தான். ஏன்னா குவீன் பண்ணியிருந்தாங்கன்னா ரூக் டேக்ஸ் கிங் டேக்ஸ். இப்போ ஆப்பரண்டால கிங் B5 அடிச்சிருக்க முடியும், B5 பான் ஈஸியா போயிடுது. ஓகே, இந்த பான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த A3 பான் ஏ தவிர வேற எந்த ஃபைல்ல இருந்தாலும் ஒயிட் வேணும், எந்த ஃபைல்ல இருந்தாலும் ஒயிட் வேணும். ஸோ ஏ பான் அப்படின்றதுனால பிளாக்கோட கிங் ஜஸ்ட் அந்த C8 போயிட்டாலே ட்ரா, அந்த தியரட்டிக்கல் ட்ரா இருக்கு இல்லையா பேசிக் இன் கேம்ல, கிங் C8 வந்துட்டாலே ட்ரா ஆயிடும். அதனால அவங்களால இந்த ஹெச் போன்லாம் கொடுத்துட்டு ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல, கிங்கை தான் கொண்டு வந்தாகணும். நான் கிங் எடுத்து லாக் பண்ணிட்டேன். இப்போ ஆப்பரண்டால கிங் 3rd ரேங்க் கான்ஃபிடென்ட்டா வர முடியாது. A3 போகுது, ஸ்கீவர்ல ரூக் போகுது. ஸோ 3rd ரேங்க் டக்குன்னு வர முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன, D2 வந்து C2 வந்து B3 வந்து தான் B4 வரணும். ஓகே, இப்போ ரூக் A4. ஏன்னா ரூக்கை நான் முன்னாடியே எங்கேயாச்சும் எடுத்தேன்னா ஹெச் போன் குவீன் ஆயிடும். ஸோ கிங்கை கொண்டு வந்து H8 குவீனிங் ஸ்கொயர்ல லாக் பண்ணிட்டு இப்போ ரூக் A4. என் பிளான் B4 பிரேக் பண்ணி இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன். அந்த ஏயும் பியும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஹெச் பண்றோம். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, கிங் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா ஜஸ்ட் அவங்க கிங் C3 வராது, கிங் C3 ரூக் அண்ட் A3 போகுது, கிங் C2 பண்ணாங்கன்னா B4. இப்போ என்ன ஆனாலும் A and B எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும், ஹெச் போன் ஈஸி ட்ரா தான். ஓகே, ஸோ அதனால அவங்க முடிஞ்ச அளவுக்கு வின்னுக்கு ட்ரை பண்ணணும்ட்டு ரூக் B3 ஆடினாங்க. ரூக் B3 நான் H7 பான் அடிச்சுக்கிட்டேன். B5 நேரம் அடிக்க முடியாது, அடிச்சா A3 போகுது. ஸோ அகேன் அவங்க B5 அடிக்கணும்னா A3 சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால கிங் C2, கிங் மூவ்ஸ், கிங் B2 சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணும்போது இப்போ B5 போகுது இல்லையா, கிங் எடுத்தா B5 போகுது, நான் B5 சப்போர்ட் பண்ணேன். ரூக் F3 ஆடி கிங்கை ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் பண்ணாங்க. சேம் ஏ போன், என்னோட கிங் டைரக்டா உள்ள வந்துட்டா அது
ட்ரா ஆயிடும். ஸோ திருப்பி அந்த கிங்கை கட் ஆஃப் பண்ணாங்க. ஸோ இப்போ அகெயின் நான் கிங்கை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். ரூக் A6, ரூக் F6. நான் என் கிங் மட்டும் கேம்குள்ள வரல அப்படின்னா இப்போ கிங் B4 ஆடி B5 பான் போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் கிங் ரொம்ப லாங்ல இருக்குன்ற ஒரே ரீசனாலேயே இந்த கேம் வந்து போயிட்டு ஜெயிச்சிடும். ஸோ ஒரே ஆப்ஷன், டக்குன்னு அந்த கிங்கை நான் கேம்குள்ள கொண்டு வரணும். ஆப்போனண்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண டைம் இல்லை. அடிச்சாங்க அப்படின்னா KB4 கிங் இங்க B5 அடிக்கும் போது KD7 அண்ட் கிங் C8 வரதை அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஜஸ்ட் மிஸ் ஒரு மூவ் எட்ஜில் நான் அந்த A பானை பிடிச்சி இந்த கேம் நான் ட்ரா பண்ணிடுவேன். ஓகே, ஸோ அதனால இந்த ரூக் F6க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல, செக்கு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு இந்த B5 பான் அட்டாக் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னோட கிங் கேம்குள்ள வந்துருச்சு, அந்த கிங் C5 வந்துருச்சு. இதுக்கப்புறம் கேம் ரொம்ப மூவ்ஸ் போயிடுச்சு. பட் ஒரு பாயிண்ட்ல அவங்களால வின் பண்ண முடியல. ஸோ லாக் பண்ணிட்டேன். ஆப்போனண்டோட கிங்கை நான் இங்கே கட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் 77th மூவ் 78 மூவ்ஸ் ஆயிடுச்சு. 78 மூவ் அந்த பாயிண்ட் போய் இந்த கேம் வந்து ட்ரா ஆயிடுச்சு. இந்த கேம்ல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ல இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்